சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் 2026 சீசன்ல அவங்களோட முதல் வெற்றியை சூப்பரா பதிவு செஞ்சிருக்காங்க. சென்னையில நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நடந்த ஒரு முக்கியமான போட்டியில டெல்லி கேபிடல்ஸை 23 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தியிருக்காங்க. ஏப்ரல் 11, 2026 அன்னைக்கு சஞ்சு சாம்சன் உண்மையிலேயே ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார்னு தான் சொல்லணும். வெறும் 56 பந்துகள்ல அவுட் ஆகாம 115 ரன்கள் விளாசி தள்ளிட்டாரு. இது அவரோட 4வது ஐபிஎல் செஞ்சுரி மட்டுமல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் அடிக்கிற முதல் சதம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றிக்கு ஜேமி ஓவர்டனோட அபாரமான பந்துவீச்சு ரொம்பவே கை கொடுத்தது. அவர் வெறும் 18 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்தார். இது டெல்லி அணியோட ரன் சேசிங்கை அப்படியே நிறுத்திடுச்சு. தொடர்ச்சியா 3 தோல்விகளை சந்திச்ச சிஎஸ்கேக்கு இந்த முக்கியமான வெற்றி ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது ஐபிஎல் 2026 புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருந்த அவங்களை மேல கொண்டு வந்து அடுத்த போட்டிகளுக்கு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இந்த போட்டி ஆரம்பத்துல இருந்தே ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. ஏன்னா 2 அணிகளுமே புள்ளிப்பட்டியல்ல அவங்களோட இடத்தை முன்னேத்தணும்னு தீவிரமா இருந்தாங்க. இந்த ஐபிஎல் தொடர்ல மொத்தம் 10 அணிகள் இந்தியா முழுக்க 74 போட்டிகள்ல மார்ச் 28ல இருந்து மே 31, 2026 வரைக்கும் விளையாட போறாங்க. டெல்லி கேபிடல்ஸ் கேப்டன் அக்சர் படேல் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்க முடிவு பண்ணதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த முடிவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு 2 விக்கெட் இழப்புக்கு 212 ரன்கள்னு ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு அசத்திட்டாங்க. எம்.எஸ். தோனி இல்லாததால விக்கெட் கீப்பிங் பொறுப்பை ஏத்துக்கிட்ட சஞ்சு சாம்சன் தன்னோட அதிரடி ஆட்டத்தால இன்னிங்ஸை நல்லா கொண்டு போனாரு. வெறும் 52 பால்லேயே செஞ்சுரி அடிச்சு அவரோட சூப்பரான ஃபார்மையும் கச்சிதமான டைமிங்கையும் தெளிவா காட்டுனாரு. சாம்சனோட ஆட்டத்துல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவரு 55 ரன்கள்ல இருந்தப்போ பதும் நிஸ்ஸங்காவால கேட்ச் டிராப் ஆகிடுச்சு. அந்த வாய்ப்பை முழுசா யூஸ் பண்ணிக்கிட்டு டெல்லி பவுலர்களை துவம்சம் பண்ணிட்டாரு. ஆயுஷ் மகாத்ரேவோட சேர்ந்து 113 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு அசத்தினாரு. ஆயுஷ் மகாத்ரேவும் 36 பால்ல 89 ரன்கள்னு சரளமா அடிச்சாரு. சிவம் தூபே டெத் ஓவர்ஸ்ல அதிரடியா ஆட வழி விடுறதுக்காக அவர் தானாகவே ரிட்டையர்ட் அவுட் ஆகி வெளியில போட்டாரு. இந்த வலுவான பேட்டிங் அடித்தளம் சென்னைக்கு அவங்க ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண ஒரு அருமையான களத்தை அமைச்சு கொடுத்தது. சென்னை கொடுத்த பெரிய இலக்கை துரத்த டெல்லி கேபிடல்ஸ் அணி ரொம்பவே அதிரடியா ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஓப்பனிங் இறங்கின கே.எல். ராகுலும் பதும் நிஸ்ஸங்காவும் முதல் 5 ஓவர்லயே 61 ரன்ஸ் அடிச்சு ரன் ரேட்டை குறைய விடாம பாத்துக்கிட்டாங்க. இதுல இலங்கை வீரரான நிஸ்ஸங்கா டெல்லி கேபிடல்ஸ் அணிக்காக 2026 ஐபிஎல் அறிமுகமானவர் குறிப்பா நல்லா கலக்கினாரு. வெறும் 24 பந்துல 41 ரன்ஸ் அடிச்சு அசத்தினாரு. ஆனா அவர் அவுட் ஆனது ஒரு பெரிய திருப்புமுனையா மாறி ஆட்டத்தோட மொமெண்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சுது. அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தாலும் டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் விடாப்பிடியா போராடி 38 பந்துல 60 ரன்ஸ் அடிச்சு டெல்லிக்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்தாரு. ஆனா சென்னை பவுலர்கள் தொடர்ந்து விக்கெட்டுகள் எடுத்துக்கிட்டே இருந்ததால டெல்லியால பெரிய பார்ட்னர்ஷிப் போட முடியல. இது அவங்களோட இலக்க துரத்தும் முயற்சியை கடைசி வரைக்கும் முடக்கி போட்டுச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங் அட்டாக் செம கட்டுக்கோப்பா ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. குறிப்பா இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேமி ஓவர்டனோட பங்களிப்பு அட்டகாசம். ஓவர்டன் சூப்பரா பந்து வீச்சி வெறும் 18 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. டெல்லி கேபிடல்ஸை இது ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. சரியான நேரத்துல முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தது டெல்லியோட சேசிங் பிளானை சுத்தமா கலைச்சு போட்டுச்சு. இந்த போட்டியில மத்த முக்கியமான பிளேயர்ஸும் இருந்தாங்க. டிவில்லியர்ஸோட ஒப்பிடப்படுற அதிரடி தென் ஆப்பிரிக்க பெரிவால்ட் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்காக விளையாடினாரு. இதற்கிடையே சிஎஸ்கே ஓட லெஜெண்டரி பிளேயர் எம்.எஸ். தோனி 2026 அவருக்கு 45 வயசா இருந்தாலும் கூட முக்கியமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வழிகாட்டியா அவரோட தொடர்ந்துகிட்டே இருந்தாரு. ஆனா 2026 ஐபிஎல் லோட ஆரம்ப வாரங்கள்ல கெண்டைக்கால் தசை பிடிப்பு காஃப் ஸ்ட்ரெயின் காரணமா அவர் விளையாட முடியாம போச்சு. தோனி மீண்டு வர்றா வரைக்கும் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பொறுப்பை கவனிச்சுக்கிட்டாரு. டெல்லி கேபிடல்ஸ்க்கு எதிரா 23 ரன் வித்தியாசத்துல கிடைச்ச வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்ப முக்கியமா அமைஞ்சது. ஏன்னா 3 தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் ஐபிஎல் 2026 சீசன்ல அவங்க வாங்குன முதல் வெற்றி இதுதான். இந்த வெற்றியில சிஎஸ்கே முதல் புள்ளியை பதிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் ஒரு புள்ளி மட்டும் எடுத்து 9வது இடத்துல இருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ பின்னுக்கு தள்ளி ரொம்பவே பரபரப்பான ஐபிஎல் 2026 புள்ளிப்பட்டியல்ல அவங்க இப்போ முன்னுக்கு வந்திருக்காங்க. இந்த போட்டிக்கு முன்னாடி டெல்லி கேபிடல்ஸ் 4 புள்ளிகளோட 4வது இடத்துல இருந்தாங்க. இந்த தோல்வி இந்த தொடர்ல டெல்லி சந்திச்ச 2வது தொடர் தோல்வி.
மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி மே 31 வரைக்கும் நடக்கும் இந்த ஐபிஎல் 2026 சீசன்ல பிளே ஆஃப்ல இடம் பிடிக்கிறதுக்காக போட்டி போடுற 10 அணிகளுக்கு இடையில போட்டி ரொம்பவே பரபரப்பா இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கிற இந்த புள்ளி பட்டியல் இந்த தொடரோட எதிர்பாராத தன்மையை நல்லா காட்டுது. ஏன்னா சமமான புள்ளிகள் வச்சிருக்கிற அணிகளுக்கு நெட் ரன் ரேட், நேரடி மோதல் முடிவுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான டை பிரேக்கரா அமையும்.